உண்ணாவிரதம்ங்கிறது மிகப்பெரிய மன வலிமை பின்புலமா ஒருத்தர் வச்சிருக்காருன்னு காட்டுறது அந்த உண்ணாவிரதம்ங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூடிய பெண்கள் பல நேரங்கள்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்க மாதிரி தெரியும், ஆனா மன ரீதியா மிக மிக உறுதியா இருப்பாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உண்ணாவிரதம். ஸோ உண்ணாவிரதம்ங்கிறது உடல் சுத்தகரிப்பு மட்டும் இல்லைங்க, மன சுத்தகரிப்புக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்ணாவிரதத்தின் மூலமாக குறைந்த உணவுல மிக எஃபிஷியண்டா நம்மளால செயல்பட முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை. இப்போ இந்த உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு எனர்ஜி சேவிங் மெக்கானிசத்தை கொண்டு வந்து, எப்படி செல்போனில் பேட்டரி சேவிங் மோட்னு போட்டோம்னா தேவையில்லாமல் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஸு மற்ற தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஆஃப் பண்ணிடுது இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து தேவையில்லாமல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஈவன் ஜீரண உறுப்பில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஜீரண நீர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் பேசல் லெவலுக்கு வந்துருங்க. உண்ணாவிரதம்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ ரீதியான ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு வாழ்வியல் மாற்றத்தை அப்பப்போ வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம்ம வாழ்க்கை மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் கூட.